இதே தான் வேலையா ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு? தாவேக்கா இவரோட போதா, தாவேக்கா அவரோட போதா, தாவேக்கா அவங்களோட போதா, தாவேக்கா இவங்களோட இருக்கா, தாவேக்கா அங்கே போயிடுமோ, தாவேக்கா இங்கே இருந்துருமோ? எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுதுங்களா? இவர் இந்த 6 மாதமாக என்ன அரசியல் பண்ணியிருக்காரு தெரியுதுங்களா? மற்ற இவ்வளோ கட்சி இருக்குது நாட்டில், வேறு எந்த கட்சியிலும் இவ்வளோ குளறுபடிகள் இவ்வளோ இழுபறி கிடையாது. அப்போ உங்களுக்கு உங்கள் பேர் எல்லா கட்சிகளோடமே லிங்க் ஆகி பேசப்படுது. விசிகா கூட லிங்க் ஆகி பேசப்பட்டது, நாம் தமிழர் கட்சியோடு பேசப்பட்டது, அதிமுகவோட பேசப்பட்டது, காங்கிரஸோடு பேசப்பட்டது, இன்றைக்கி வந்து பாஜகவோட பேசப்படுது. 5 கட்சியோடு பேசப்படுகிறது. உங்களோட நிலைப்பாடு என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னா கதை கேட்பார், முடிவு சொல்ல மாட்டார். அப்புறம் அடுத்து நான் போகிறேன், நான் சொல்கிற கதையில் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் என்ன கதை கேட்பார். இன்னொருத்தர் போய் கதை சொல்கிறாரு, சார் நீங்கள் இந்த தோற்றல் தோற்றுறீங்க, அடுத்த தோல் பயங்கரமாக ஜெயிக்கிறீங்கன்னு அந்த கதையும் கேட்பார். எல்லா கதையும் கேட்டுக்கின்னு முடிவு எடுக்க விடாமல், முடிவும் எடுக்காமல், தானும் கெட்டு அரசியலையும் கெட்டு மற்ற எல்லாத்தையும் குழப்பம் தான் ஒரு வேலை. இன்றைக்கு அந்த நிலைக்கு தானே வந்திருக்கிறாரு. திமுகவை வீழ்த்தி ஆகணும், அதுக்கு எந்த எல்லைக்கும் போகலாம், அந்த இடத்துல பாஜக அரசு ஏற்றுக்கார். அவர் தனித்து விடப்பட்டு நிராயுதபாணியாக ஆகி கூட்டணி கட்சிகள் சிறிய கட்சிகளும் அவரை மதிக்காமல் போயிட்டு வேட்பாளரை போட முடியாமல் முட்டு சந்தில் நிற்கிறாங்க. ஆனால் பேசும்போது பார்த்தீங்கன்னா பாஜக எங்களை எதிர்பார்க்குது, பாஜக அழுத்தம் கொடுக்குது, அதிமுக எங்ககிட்ட கூப்பிடுதுன்ற மாதிரி இந்த சைடு கட்டுக்கதை. மாவட்ட செயலாளர்களோட நேர்காணல் நடத்த வேண்டிய அவசியம் இப்போ என்ன? கூட்டணி விஷயமா இப்போ பேச வேண்டிய அவசியம் ஒன்று. சரி, நீங்கள் பேசுனீங்க, அது எதுக்கு வெளியில் வருது? 98 பேர் கூட்டணி வேணும்னு சொன்னதா நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க, அது எதற்காக அதை வெளியில் சொல்கிறீங்க? உச்சக்கட்ட நிறைய இதெல்லாம் தெரியாமல் அவர் பணம் செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு கஷ்டம். அந்த கட்சியில் ஏழை பாழைகள் நிறைய பேர் இருக்காங்க. யதார்த்தமான உண்மை என்னென்னா 234 தொகுதியில் அவருக்கு வேட்பாளர் போடுறதுக்கு ஆள் இல்லை. இதில் வந்து எப்போதுக்கும் பொழுதுக்கும் விஜயை பார்த்தாவே வந்து இந்த மாதிரி எல்லாரும் பேசுகிறீங்க, கருத்து சொல்லுங்க. சார், அவர் பண்ணுற அரசியலோட லட்சணமும் யோகிதையும் அப்படி இருக்கு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் அந்த கரூரில் அந்த துயர சம்பவம் குறித்து 3வது முறையாக சிபிஐயில் விசாரணைக்கு ஆஜராக டெல்லி போகிறாரு. இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் வந்து அவர் என்டிஏல இணைய போகிறாரு, பாஜகவோடு கூட்டணி போகிறதுக்கு விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் வருது. அதில் குறிப்பாக ஒரு தனியார் பத்திரிகை செய்தி போட்டிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த 5 கோடி. அதாவது வேட்பாளர் சமீபத்தில் அந்த நேர்காணல் பண்ணார் வேட்பாளர்களை. 5 கோடி செலவு பண்ண ரெடியாக இருக்கலான்னு கேட்டதுக்கு எல்லாருமே இல்லை, எங்களால் முடியாது அப்படிங்கிற பதில் தான் சொன்னதாகவும், அது குறித்து விஜய் அவர்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ணி நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் கூட்டணி போகிறதுக்கு ரொம்ப இணக்கம் காட்டுறாருன்னு கூட ஒரு தகவல் இருக்குது. இந்த தாவேகா தலைவர் சிபிஐ விசாரணை, இந்த கூட்டணி நிலைப்பாடு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? விஜய் அவர்கள் வந்து முதல்ல ஒரு தெளிவற்ற அரசியலை தான் பண்ணுகிறார். எந்த மாதிரி தெளிவற்ற அரசியல் அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி நடத்தணுன்னா அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது. உதாரணத்துக்கு அதை எந்த அடிப்படையில் நீங்கள் கட்டமைக்கிறீங்கன்றது ஒன்று. அதுக்கப்புறம் அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தார் அரசியலில். அதாவது அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள்லாம் வருவாங்க, தாவேக்காவை தலைமையாக வைத்து விஜய் அவர்கள் முதல்வராகிறதுக்கு மற்ற சிறிய கட்சிகள்லாம் உதவிக்கு வருவாங்க, கூட்டணிக்கு வருவாங்கன்னு நினச்சார். அது ஒரு தோல்வி இல்லை பின்னடைவு. அதில் ஃபஸ்ட்டு. 2வது, அவர் என்ன நினச்சாருன்னா, தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல் என்பது ரொம்ப எளிது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பார். இப்போ இன்றைக்கி வந்து அவருக்கு இருக்கிற வசதியும் வாய்ப்பும் வந்து அவரோட தொண்டர்களுக்கோ இல்லை அவங்க நிர்வாகிகளுக்கு இல்லை. இப்போ இன்றைக்கி ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு தேர்தல்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட வந்து 280 பூத்துலேருந்து 300 பூத்து வரும் ஆவரேஜாக. அப்போ உங்களுக்கு ஒரு 300 பூத்து நீங்கள் எடுத்தீங்க, 2.25 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 30 நாள் வேலை செய்யணும் 300 பூத்துக்கும். அப்போது வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100-150 பேருக்கு நீங்கள் டெய்லி சம்பளம் கொடுத்து அவங்க போய் பிரச்சாரம் பண்ணி, அப்புறம் பூத்துக்கு உட்காரவங்களுக்கு அதுக்கு தனியாக காசு கொடுக்கணும், வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கி தனியாக காசு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சாரம் வந்து 6 சட்டமன்ற தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதி எடுத்திங்கன்னா 6 சட்டமன்ற தொகுதி வரும். இப்போ அந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். உதாரணத்துக்கு இப்போது ஒரு தொகுதியில் வந்து அமைச்சர் நிற்கிறார் அப்படின்னா அந்த தொகுதிக்கு செலவு வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் ஆகும். காரணம் என்னன்னா, அந்த சைடில் வந்து அவங்க இலவசம் கொடுப்பாங்க, பிரச்சாரம் பயங்கரமாக பண்ணுவாங்க, வீடு வீடாக போவாங்க, இலவசங்கள் தருவாங்க, இல்லை காசு கொடுப்பாங்க, எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துலையுமே வந்து நான் தொகுதிக்கு இவ்வளோ தான் பண்ணுவேன்னு நீங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி நிற்கிறார் கரூர்லனா,
அந்த தொகுதியில் அந்த தேர்தல் செலவு, அந்த தேர்தல் தோரணை அட்டகாசமாக போகும், வேகமாக போயிட்டுருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து கரூர்லேயும் இவ்வளோ தான் பண்ணுவேன், இல்லை தொண்டாமுத்தூர்லேயும் நான் இவ்வளோ தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இப்போ முதல்வர் தொகுதியில் ஒருத்தர் தாவேக வேட்பாளர் நிற்கிறாருன்னா ஆல்ரெடி ஒரு தோல்வி முகம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். தொகுதி உள்ள போகும்போதே குளத்தூரில் முதல்வர் எதிர்த்து தாவேக ஒரு ஒரு வேட்பாளர் இருக்கிறீங்க அப்படின்னா அவர் போனவுடனே பெரிய ஒரு ஆரவாரம், மக்கள்லாம் பார்த்தோன்னே வந்து பயங்கரமான வரவேற்பு அதெல்லாம் இருக்காது. யதார்த்தத்துக்கு நம்ம வருவோம். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும், உழைக்கணும், எக்ஸ்ட்ராவாக ஆள் போட்டு பிரச்சாரம் பண்ணணும். இப்போ இதெல்லாம் இவருக்கு ஃபஸ்ட்லேயே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இன்றைக்கி வேட்பாளர் போடணும், வேட்பாளர் செலவு பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்கும்போது அது பிரச்சனையில் வருதுன்னா இப்போ அவருக்கு அது தெரியாமல் ஒரு பாட்டுன்னு ஒன்று பண்ணிட்டார். சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. பாஜகவோட தாவேக கூட்டணின்ற ஒரு பேசுபொருளோ ஒரு பேச்சுவார்த்தையோ கடந்த ஒரு வருஷமாவோ 2 வருஷமாவோ இல்லை. அதற்கு காரணம் யாருன்னா விஜய் தான். கொள்கை எதிரி, நேர் எதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அக்காலத்திலும் திமுக அதிமுக மாதிரி சுயநலத்திற்காக பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டோம். இல்லைங்க, அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது 3 நாளாக இது ஓடிக்கிட்டு இருக்கு. பவன் கல்யாண் பேசுகிறாரு, ஆட்சியில் பங்கு தரோம், நீங்கள் வந்துடுங்க, இல்லை உங்களுக்கு மத்திய அமைச்சராக கூட நீங்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அது உண்மை செய்தியா பொய் செய்தியா இல்லை சும்மா கலப்பி விட்றாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக உண்மை செய்தி தான் வேணும். அப்போ தான் நான் மக்கள்கிட்ட ஒரு பத்திரிகையாளராக உண்மையை பேச முடியும். அந்த குறைந்தபட்ச நேர்மையான ஒரு தரவுகள் தகவல் கூட தாவே கலந்து வரமாட்டேன். எல்லாமே வியூகத்தின் அடிப்படையில், எல்லாமே வாய்க்கு வந்தது அடிச்சு விடுறது, சமூக வலைதளத்தில் போடுறது. பத்திரிகையாளரை நாங்களும் சந்திக்க மாட்டோம், பத்திரிகையாளர்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்ல மாட்டோம், பத்திரிகை நிறுவனங்களுக்கு விவாத மேடலுக்கோ இல்லை வந்து ஒரு சந்திக்கிறதுக்கோ நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. தாவேக்காவோட தன்மை எப்படி இருக்குது. ஆனால் திடீர்னு அந்த டூல் கிட்டுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்லீப்பர் செல் மாதிரி சமூக ஊடகங்களில் வந்துட்டு ஏதோ ஒரு தகவலை போட்டு கம்முன்னு போயிடறாங்க. யார் போடுறா, எதுக்கு போடுறா, அவங்களோட நோக்கம் தான் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ அரசியல் புரியும், இது தெளிவாக உண்மையா பொய்யா தெரியல. இப்போது தாவேக்கா கூட பேசுகிறீங்க, பாஜகவும் தாவேக்காவும் பேசிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இப்போது வதந்திகள் வருது. அதே நேரத்தில் அந்த கட்சியில் இருக்க பொறுப்பாளர்களை வதந்திகளை நம்ப வேணான்றாங்க. மாவட்ட செயலர்கள் நேர்காணல் அந்த நேரலையில் மீட்டிங் நடந்திருக்குல்ல, வீடியோ கான்ஃபரன்ஸ். ஆமாம், சரி, எதுக்கு இப்போது நேர்காணல் நடத்துனீங்க? மாவட்ட செயலர்களோட நேர்காணல் நடத்த வேண்டிய அவசியம் இப்போ என்ன? கூட்டணி விஷயமா இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று, சரி, நீங்கள் பேசுனீங்க, அது எதுக்கு வெளியில் வருது? 98 பேர் கூட்டணி வேணும்னு சொன்னதா நீங்கள் வெளியில் சொல்கிறீங்க, அது எதற்காக அது வெளியில் சொல்கிறீங்க? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட மாவட்ட செயலர்கள் கூப்பிட்டு கேட்டாங்க, என்கிட்ட இருக்குது எனக்கு தெரியும்னாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் கடைசியில் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி விஜய் அவர்களும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ண போகிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுபொருளில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, அட்லீஸ்ட்டு பாஜகவோட ஒரு கம்ப்ளீட்டாக போயிடுவார் அப்படின்னா அதுவும் கேரண்டி கிடையாது. இதுவும் கேரண்டி இல்லை, அதுவும் கேரண்டி இல்லை. சரி, அவர் தேர்தலில் நிற்பாரா அதுவும் தெரியாது. அவர் எந்த தொகுதியில் போட்ட போகிறாரு? வேளச்சேரி சொல்கிறாங்க, விருகம்பாக்கம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அப்புறமா என்ன சொன்னாங்க? பெரம்பூருன்னாங்க. அப்புறமா கேட்டால் திருச்சின்றாங்க. அப்போது எதுலேயுமே ஒரு தெளிவு இல்லை, எதுலேயுமே ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபராக தான் விஜய் வலம் வராரு. இதில் வந்து எப்போதுக்கும் பொழுதுக்கும் விஜயை பார்த்தாவே வந்து இந்த மாதிரி எல்லாரும் பேசுகிறீங்க, கருத்து சொல்கிறீங்க. சார், அவர் பண்ணுற அரசியலோட லட்சணமும் யோகிதையும் அப்படி இருக்குது. ஒன்று கூட்டணினா கூட்டணி இல்லைன்னா இல்லை. காங்கிரஸ் கழட்டி விட்டுது இல்லையா, வரேன்னு பேசினார் மட்டுமே எடுத்துக்கொண்டு போக முடியாது இல்லையா? இப்போ செலவு பண்ண ரெடியாக இருக்கீங்களா, யாருமே தயாராக இல்லை. அவருடைய பணத்தை எப்படி போட்டு செலவு பண்ணி எல்லாரையும் வெற்றி வைப்பார்? அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வரீங்களே நீங்கள் தான். 234 தொகுதிக்கு 5 கோடி அப்படின்னா என்ன பண்ணுவார் அவர்? அப்படி கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, அது நியாயமான கேள்வி. 234 தொகுதிக்கு 5 கோடின்றது கூட செங்கோட்டைன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் சேர்த்திங்கல்ல. அன்றைக்கி அவர் கேட்டிருந்தா அவர் அல்லண்ணே 5 கோடிலாம் பத்தாதுன்னா 10 கோடி தேவைன்னா 2500 கோடி தேவை, 2500 கோடி இல்லைன்னா நம்ம தேர்தலில் நிற்க மாட்டோம்னு அன்றைக்கே சொல்லியிருப்பார். பிரச்சனை என்னன்னா நீங்கள் செங்கோட்டையனே கூப்பிட்டு கேட்குறது கிடையாது, செங்கோட்டையனே மேடையில் ஏற்றுறது இல்லையே. சரி, அதெல்லாம் சும்மா உச்சக்கட்ட நடிகர் இதெல்லாம் தெரியாமல் அவர் பணம் செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு கஷ்டம். அந்த கட்சியில் ஏழை பாழைகள் நிறைய பேர் இருக்காங்க. யதார்த்தமான உண்மை என்னென்னா 234 தொகுதியில் அவருக்கு வேட்பாளர் போடுறதுக்கு ஆள் இல்லை. யாரோ ஒரு 2 பேரை நிற்க வச்சுட்டு போகலாம், அது பிரச்சனை கிடையாது. ஒரு சண்டை கொடுக்கணும், ஒரு வாக்கு வாங்கணும்,
விஜயால் இந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியுதுன்னு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், மக்களை போய் சந்திக்கணும். அதற்கேற்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்சியில் ஃபஸ்ட்லேருந்தே கிடையாது. நம்ம அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அது தெரியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், எங்கள் விஜய் அண்ணா அவ்வளோ, யாரை கேட்டாலும் விஜய் அண்ணா கேட்பா. அதாவது இப்போ உங்களுக்கு யார் முதல்வராக வரணும்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து விஜய் அண்ணா சொல்லுவாங்க. முதல்வராக வர்றதுக்கு வழி என்ன அப்படின்னா அது தெரியாது. 120 எம்எல்ஏ வந்தால் தானே விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆவார். இப்போ விஜய் வந்து பெரம்பூர்னா ஜெயிச்சிருவார், விஜய் வந்து தூத்துக்குடியிலன்னா ஜெயிப்பார், விஜய் கன்னியாகுமரியிலன்னா ஜெயிப்பார், விஜய் கோயம்புத்தூர்லன்னா ஜெயிப்பார், விஜய் ஜெயிப்பார். விஜயோட வேட்பாளர்கள் 120 தொகுதியில் ஜெயிப்பாங்களா? அந்த கேள்விக்கு விஜய் தான் முதல்வராக வரணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பதில் தெரியாது, இல்லைன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னுவாங்க. அப்போது கேள்வியே வந்து ஆசையை தான் வெளிப்படுத்துது, யதார்த்தத்தை அது வெளிப்படுத்துதா? தொகுதியில் சட்டமன்ற தொகுதியாக அந்த நிலை இருக்கா அப்படின்னா இல்லை. இது ஒன்று. சரி, ஒரு வேளை விஜய் கூட்டணி மாறி போகிறாரு, நேற்று வரையிலும் அதை பற்றி பேசு பொருளே இல்லை, பாஜகவை எதிர்த்து பேசுறது இல்லை அப்படின்றத தாண்டி இன்றைக்கி பாஜகவோடவே பேசுகிறாருன்ற அந்த பேசு பொருள் வந்துருச்சு. சரி, இது ஒரு வேளை உண்மையாக இருக்குது அப்படின்னு ஒரு வேளை அவர் கூட்டணி போகிறாருன்னா அதை என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலத்தை சேர்க்கும். அதே நேரத்தில் விஜய் மாற்றம், விஜய்க்கு வந்து ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்றது அது குறையும். விஜய் அங்கே சமரசம் செய்ய வேண்டியிருக்கும். தனித்து நின்னா ஓரளவுக்கு அதிகமான ஓட்டு கிடைக்கும். ஆனால் சீட்டு ஒரே ஒரு சீட்டு அவர் ஜெயிக்கலாம், இல்லை மிச்சம் மொத்தமாக சேர்த்தா 0 தான் கிட்டத்தட்ட. அது 234ல் 1 ஜெயிக்கிறதுன்றது விஜய் ரசிகர்கள் வந்து அது எப்படி, ஏன்னா முதலமைச்சர் கனவுல அவரும் இருக்கார், அவங்க ரசிகர்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒரு பின்னடைவு. கூட்டணி போனால் வாக்கு வங்கி வராது, எம்எல்ஏக்கள் ஆகலாம். கூட்டணி இல்லாமல் தனியாக நின்னா அவர் இவ்வளோ ஓட்டு வாங்கினார், ஃப்யூச்சர் அவர் கட்சிக்கு அது நல்லது. இப்போ இந்த தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு போனால் விஜய்க்கு நல்லது, இந்த தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு போகலாம் தாவேக்கன்ற கட்சிக்கு நல்லது. ஸோ அவர் கட்சியை எப்படி நடத்துவாரா, இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கு கூட்டணி போவாரா அப்படின்னா. இன்னொன்று இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, பாஜக தான் அழுத்தம் கொடுக்குதுன்ற மாதிரிலாம் சொல்கிறேன். சார், அழுத்தம் கொடுத்தா நான் வர முடியாது கூட்டணிக்கு. சிபிஐ விசாரணைன்னு சொல்லும்போது தான் இது போன்ற தகவல் வருது. அப்போ பாஜக நீங்கள் வண்டி எடுத்துன்னு போய் குறுக்கா மறுக்கா ஓட்டி ஏடாகோடம் பண்ணி நீங்கள் பண்ணது, நீங்கள் காலத்தாமதம், நீங்கள் ஸ்டைலு, நீங்கள் வைப்பு பண்ணி நீங்கள் ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து திமுக காரணம்னு இருந்தீங்க. அப்புறமா மத்தியில் இருக்கிறது தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போனோன்னா இப்போ பாஜக அழுத்தம், இதே தான் வேலையா உங்களுக்கு? ஒவ்வொருத்தர் மேலே தூக்கி பழிய போடணும். ஃபஸ்ட்டு திமுக மேலே பழிய போட்டிங்க, இப்போ பாஜக மேலே பழிய போடுறீங்க. என்ன, உங்களை நம்பி யாருமே வரல, உங்களை தலைவராகவோ உங்களை முதலமைச்சராக யாரும் ஏற்றுக்கல. இந்த யதார்த்தத்தை வந்து ஏன் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இல்லை இதை பற்றி பேசினா என்ன எதுக்கு வந்து அந்த கட்சியில் வந்துட்டு இதாகுதுன்னு தெரியல. ஏன் ஊடகத்தில் இப்போ இன்றைக்கி பேசுகிறதுக்கு தாவேக்கா நிர்வாகிகள் அனுப்புறதுல என்ன பிரச்சனை? என்ன ஊடகத்தில் இருக்கலாம் அப்படியே முழுங்கிடுவாங்களா? இல்லை விஜய் சாரை பார்த்தாவே வந்து இப்படியெல்லாம் கேட்கணும்னா அப்போ உங்களுக்கு சரக்கு இல்லை, அதுதான் உண்மை. பாயிண்ட் இல்லை பேசுகிறதுக்கு. இன்றைக்கி பேசினதையே தான் நான் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் வந்து விஜயண்ணா தனியானா ஜெயிக்க மாட்டார் சொல்லிகிட்ருக்கேன். அவங்களுக்கு என்ன இருக்கும், பேசினதையே இவர் பேசின்னு இருக்கிறாரு தோணுமா? விஜயோட ரசிகர்களுக்கு பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அவரும் என்ன பண்ணுறாரு, பேசினதே தானே பேசின்னு இருக்கிறாரு. ஒன்று திமுக, ஒன்று தாவேக்கா, ஒன்று திமுக, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, இதே தானே அவரும் பேசின்னு இருக்கிறாரு. வேறு என்ன உள்ளூர் அரசியல் அவர் பேசிட்டாரு? இல்லை, இன்றைக்கி அந்த ரியாலிட்டியை உணர்ந்து தானே இப்போ சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக தனித்து தேர்தலில் நின்று தோல்வியை சந்திக்கிறாங்க, ஒரு விரக்தி அடைகிறாங்க. அதே நிலையை நம்ம எடுக்க வேண்டாங்கன்னு முதல் தேர்தலையே சுதாரித்து கொண்டு சரி கூட்டணிக்கு போகலாம். அவ்வளவு புத்தி கூர்மையெல்லாம் அவருக்கு கிடையாது, அவ்வளோ சிந்தனையெல்லாம் அவருக்கு தெரியாது, அவ்வளோ அரசியல்லாம் புரியாது. அவர் ஒரு சூழ்நிலை கேட்டார்போல் அரசியல் செய்கிறார். அவருக்கு என்ன தேவையோ அதுதான். இப்போ நாளைக்கு வந்து ஒரு வேளை பாஜக வந்துட்டு இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி வேணாம், நீங்கள் தான் முதலமைச்சராக இருந்துக்கங்கன்னா நல்லா இருக்குது. அதாவது கதை கேட்குறது. நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கன்னா கதை கேட்பார், முடிவு சொல்ல மாட்டார். அப்புறம் அடுத்து நான் போகிறேன், நான் சொல்கிற கதையில் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா கதை கேட்பார், நீங்கள் சொல்கிற கதையில் அவர் முதலமைச்சர்னா கதை கேட்பார். இன்னொருத்தர் போய் கதை சொல்கிறாரு, சார் நீங்கள் இந்த தேர்தல் தோற்றுறீங்க, அத்தோல் பயங்கரமாக ஜெயிக்கிறீங்கன்னு அந்த கதையும் கேட்பார். எல்லா கதையும் கேட்டுக்கின்னு முடிவு எடுக்க விடாமல், முடிவும் எடுக்காமல், தானும் கெட்டு அரசியலையும் கெட்டு மற்ற எல்லாத்தையும் குழப்பறது தான் ஒரு வேலை. இதே தான் வேலையா ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு? தாவேக்கா இவரோட போதா, தாவேக்கா அவரோட போதா, தாவேக்கா அவங்களோட போதா, தாவேக்கா இவங்களோட இருக்கா, தாவேக்கா அங்கே போயிடுமோ, தாவேக்கா இங்கே இருந்துருமோ? எவ்வளோ மோசமாக இருக்குது தெரியுதுங்களா? இவர் இந்த 6 மாதமாக என்ன அரசியல் பண்ணியிருக்காரு தெரியுதுங்களா? மற்ற இவ்வளோ கட்சி இருக்குது நாட்டில், வேறு எந்த கட்சியிலும் இவ்வளோ குளறுபடிகள், இவ்வளோ இழுபறி கிடையாது. அப்போ உங்களுக்கு உங்கள் பேர் எல்லா கட்சிகளோடமே லிங்க் ஆகி பேசப்படுது.
விசிகா கூட லிங்க் ஆகி பேசப்பட்டது, நாம் தமிழர் கட்சியோடு பேசப்பட்டது, அதிமுகவோடு பேசப்பட்டது, காங்கிரஸோடு பேசப்பட்டது, இன்றைக்கி வந்து பாஜகவோடு பேசப்படுகிறது. 5 கட்சியோடு பேசப்படுகிறது. உங்களோட நிலைப்பாடு என்ன? என்ன சொல்ல வரீங்க? சரி, திமுக எதிர்ப்பு அப்படின்னா கூட்டணின்ற விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இன்றைக்கு அந்த நிலைக்கு தானே வந்திருக்கிறாரு. திமுகவை வீழ்த்தி ஆகணும், அதுக்கு எந்த எல்லைக்கும் போகலாம், அந்த இடத்துல பாஜக அரசு ஏற்றுக்கிறார். அவர் தனித்து விடப்பட்டு இன்னைக்கு நிராயுதபாணியாக ஆகி கூட்டணி கட்சிகள், சிறிய கட்சிகள் கூட அவரை மதிக்காமல் போயிட்டு வேட்பாளரை போட முடியாமல் முட்டு சந்தில் நிற்கிறாப்புல. ஆனால் பேசும்போது பார்த்திங்கன்னா பாஜக எங்களை எதிர்பார்க்குது, பாஜக அழுத்தம் கொடுக்குது, அதிமுக எங்ககிட்ட கூப்பிடுதுன்ற மாதிரி இந்த சைடு கட்டுக்கதை. எனக்கு என்னன்னா, இந்த தேர்தலை தாவேக தனித்து நிற்கணும். அவங்க என்ன தான் ஓட்டு வாங்குறாங்க, என்ன தான் அரசியல் பண்ணுறாங்க, திராவிட கட்சிகளை எதிர்த்து பார்க்கணும். அவர் சொன்னார் இல்லையா, ஒன்று திமுக ஒன்று தாவேக அப்படின்றது, அது கிட்டத்தட்ட பொய் இல்லை, அது உண்மையாக பொய் அப்படின்றது இந்த வாக்கு விகிதாச்சாரம் அவர் தனியாக நின்று தான் தெரியும். வெற்றி தோல்வி எப்படின்னா போட்டோம், திமுக ஜெயிக்குது இல்லை அதிமுக ஜெயிக்குது எப்படியோ. ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸு. ஏன்னா நிறைய பேர் அரசியல் புரிதல், அரசியல் தெளிவு எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு புதுமுகம் ஒன்று சொன்ன உடனே ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தி விடுவார், எடப்பாடி பழனிசாமி அவர்களை சீன்லேயே இல்லை. இது என்ன விதமான ஒரு புரிதல்? அந்த மனநிலையில் இருக்கிற நிறைய பேர் தான் வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இல்லை, விஜய் அவர்களுடைய முடிவுகள் வந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளாகவே இல்லை. இப்போ வரக்கூடிய சூழலில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஓபி மூலமாக எடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த முடிவு தள்ளப்படுறாரு. இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஓபி மூலமாக அவரை முடக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ சிபிஐ விசாரணை 3வது முறையாக அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? பாஜகவுடைய அழுத்தம் விஜய் மேலே இல்லைங்கிறது எப்படி ஒரு ஏற்கும் கூற்றாக இருக்கு? நீங்கள் தான், அதாவது நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, எனக்கு சாம்பார் வேணாம், நான் இட்லிக்கு பதிலாக கெட்டி சட்னி தொட்டு சாப்பிட்றேன், நீங்கள் தான் கேட்குறீங்க. கெட்டி சட்னி எடுத்துன்னு வந்து வச்சோன்னே இதில் உப்பு அதிகமாக இருக்குது, நான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சதி பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது எப்படி இருக்குது? இது அந்த வாதம் தான். நீங்கள் தான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டீங்க, சிபிஐ விசாரணைக்கு போனப்போ கேக் வெட்டி கொண்டாடினீங்க. அப்புறம் சிபிஐ அழுத்தம் இருக்குதுன்னா அப்போ ஒன்று நீங்கள் ஏமாத்துறீங்க, இல்லை நீங்கள் ஏமாறுறீங்க. ஆனால் நீங்கள் எதுக்கு மக்களை வந்து மடமாற்றம் பண்ணுறீங்க? நீங்கள் கேட்டது தானே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் கேட்டீங்க? நான் வந்து வரி கட்ட மாட்டேன், இன்கம் டேக்ஸ் வந்து உங்களுக்கு எதனா திருப்பி நோட்டீஸ் கொடுத்து உங்களை எதனா அம்பலப்படுத்துச்சா? 2வது, நீங்கள் வந்து விவாகரத்து பிரச்சனை ஒன்று வந்துச்சு, அதுக்கு யார் காரணம்? அதுக்கும் அரசியல் கட்சிகள் இல்லை திமுக தான் காரணம். எல்லாமே பழைய பிரச்சனைகள் தான். இப்போ தேர்தல் பழைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப நாளாக பண்ணிட்டு நீ நடிகராக வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி பொது வாழ்க்கைன்னு வந்த உடனே பிரச்சனை இல்லை, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க தான். இப்போ அவர் நடிகராக இருந்தால் நான் பேச போகிறேன்னா, இல்லை நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்களா? இல்லை, காங்கிரஸோடு கூட்டணி பேசுகின்ற ஒருவர் பாஜகவோடு பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிற செய்தி வருதுன்னா அப்புறம் அவர் எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்துக்கு ஆட்பட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அவர் யார் கூப்பிட்டாலும் போவாருன்றது தான் பொருள். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இன்றைக்கி சண்முகத்துக்கு சண்முகம் அவருக்கு மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாரு. நாளைக்கு அண்ணன் திருமாவளவனும் போவார், கூட்டணி வந்து திமுக குறைக்க பார்க்குதுன்னா அவரும் கோபத்தை வெளிப்படுத்துவார். கோச்சின் கூட கூட்டணியை விட்டு வெளியில் போகலாம், ஆனால் ஒருபோதும் பாஜகவோட போய் சேர மாட்டாங்க, அது மினிமம் கேரண்டி. அதே மாதிரி பாஜகவை நம்பி ஒரு சில கட்சி போகுது, அமமுக தெளிவு. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு? நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட அவங்க தலைமையில் நாங்கள் என்டிஏல போயிட்டோம், அதனால் அதிமுகவுக்கு நாங்கள் கஷ்டப்படுவோம், அவங்க எங்களுக்கு இது பண்ணுவாங்க, எங்கள் கூட்டணியில் பிரச்சனை. ஒரு தெளிவாக ஒரு அரசியல் முடிவு எடுக்க முடியலன்னா நீங்கள் என்ன ஆளுமை? எதனா ஒரு கிளியர் கட்டாக பண்ண விடுறீங்களா? மக்கள் பிரச்சனையை பேசுறது கிடையாது, மக்கள்கிட்ட போய் பார்க்குறதில்ல, அதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா முடிவெடுக்கிறதுலேயும் பிரச்சனை. எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் தாவேக்காவை வச்சே எல்லா செய்தியும் போகணுன்னு நினைக்கிறீங்க? இங்கே நாட்டில் வேறு பிரச்சனைலாம் எதுவுமே இல்லையா? அப்போ இன்றைக்கி இவர் டெல்லி போகும்போது இந்த பேக்ரவுண்டில் இந்த பேசி வரவே தான் இது வருது. ஒரே ஒரு ட்வீட், இப்போது இதெல்லாம் வதந்தி. காங்கிரஸ் கட்சியோடு இருந்தப்போ இதே தான் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். நம்மளை வச்சு எல்லாரும் பேசணும். ஆனால் நாஞ்சில் சம்பத் போன்றவர் என்ன சொல்லுவாங்க? விஜய் அரசியல் பேசுவதே இல்லை, ஆனால் விஜய் வைத்து தான் எல்லோரும் அரசியல் பேசுகின்றனர். அதுதான் நம்ம தலைவரோட அது என்னது 23ஆம் புலிகேசியில் சொல்லுவாங்க, மன்னர் மன்னா பயங்கர சாணக்கியத்தனம் உங்களுக்கு, நமக்கு பின்னாடி வர சங்கதியினர் நம்ம எப்படின்னே தெரியாது அப்படின்னு இந்த வரைஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பாப்புல. அந்த வேலையை தான் பண்ணிட்டுருக்கீங்க. பேஸ்மெண்ட் வந்து வீக்கு, ஆனால் பில்டிங் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஊடகத்தில் செய்தி வருதில்ல, வந்தவுடனே என்ன பண்ணியிருப்போம்? ஸ்டாண்ட்ஸு பொய்,
214 தொகுதியும் விஜய் சொன்ன மாதிரி தனித்து தான் நிற்கிறோம் அப்படின்னாங்கள. சரி, அப்போ அதை மெயின்டைன் பண்ணோம். ஒரு சைடு கூட்டணி போய் பேசுகிறாங்க, பவன் கல்யாண் இதை சொல்கிறாரு அதை சொல்கிறாரு, செய்தி வருது. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வதந்தி நம்பாதீங்கன்னு. யாரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எவ்வளோ நாள் ஏமாற்ற போகிறீங்க? எதுக்கு ஏமாத்துறீங்க? அதையாச்சும் சொல்லி தொலைங்க. உண்மையிலே சத்தியமாக கொள்கை எதிரினா எதிருங்க, இல்லை திமுக வீழ்த்துறது தான் உங்களோட ஒரே நோக்கம்னா கூட்டணி சேருங்க. எதையாவது சொல்லணும்ல, எதையாவது ஒரு வெளிப்படைத்தன்மை பண்ணணும்ல. சரி, எல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு என்ன அவசரம்னு. சார் அவசரம் இல்லை சார், இன்னும் 2-3 நாளில் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. இது இப்போ விஜய் கூட்டணி வராருன்னா ஒரு சில தொகுதி வந்து கூட்டணி கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த தொகுதியில் இருக்கவங்க வீட்டில் சோகமாகிடுவாங்க, சீட்டு இல்லைன்னு ஆகிப்போச்சு. சரி, இவர் தனியாக போகிறாரு அப்படின்னா அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். மக்கள்கிட்ட போய் ஜனங்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, 10 காசு வரும், ஒரு தொழில் நடக்கும், ஒரு 4 ஆட்டோ விளம்பரம் பண்ணுவாங்க. அங்கே வந்து நீங்கள் இப்போ இந்த நேரம் அவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, இல்லை நான் தனியாக தான் நிற்க போகிறேன்னா அந்த கட்சி மாவட்ட செயலருக்கு தெரியும் நான் தான் இங்கே வேட்பாளர்னு. அட்லீஸ்ட் அவர் பேரை போட்டு ஒரு 4 இடத்துல பெயிண்ட் அடிப்பார், சுண்ணாம்பு வாங்குவாங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு காசு வரும், அந்த பெயிண்ட் அடிக்கிறவங்க போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும். இப்படி தான் சார் வந்து தேர்தல் நேரத்தில் செலவுகள், இந்த கருப்பு பணம் கள்ள பணம்லாம் இது தேர்தல் நேரத்தில் செலவு. இதை வந்து விஜய் வந்து தாமதப்படுத்துகிறார். எனக்கு விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த புரிதல் அதுதான் எனக்கு பிரச்சனை. இப்போ தாவேக்காவை சுற்றி பல்வேறு குழப்பங்கள், இப்போ பாஜக கூட கூட்டணி போகிறாரா இல்லையான்னு இப்போ சிபிஐ விசாரணை முடிஞ்சிட்டு வந்ததுக்குள்ளே ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் தேர்தல் அறிவிப்புக்குள்ளே விஜய் நம்பி எதுவுமே சொல்ல முடியாதுங்க. விஜய் என்ன பண்ணுவார், ஏன் பண்ணுறாரு, எதுக்கு அவர் அரசியல் வந்தார். ஆனால் அவர் சொல்கிறாருல்ல மக்களுக்கு சேவை பண்ணணும், அது வந்து சுத்தமாக கிடையாதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் அதிமுக வச்சு பாலியல் சீண்டல் அதெல்லாம் எதிர்த்து அங்கங்கே கூட்டம் ஏதோ ஒன்று எதிர்கட்சியாக அந்த வேலையை பண்ணுறாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாரு, மேடையில் போய் அன்னைக்கு முதல்வர் ஸ்டாலினை பேசுகிறத தவிர்த்தோ அவர் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு, எந்த கட்சியை பாதிப்பார், எந்த கட்சியோடு சேர போகிறாரு எதுவுமே தெரியல. மிச்ச கட்சி எல்லாமே முடிச்சிட்டாங்க. அப்போ மிச்ச கட்சியெல்லாம் அந்த 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 இடத்தை தாண்டி வந்திருக்கும் பொழுது இன்னும் அவர் வந்து அந்த ஆரம்ப கட்டத்தில் தானே இருக்கார்.